சுற்றுலான்னு சொல்லிட்டு ஒரு சேனலே வச்சிருக்கான் டிராவல்ஸ் இதுக்காக. அந்த சேனல்ல பாருங்களேன், ஒரு பெண்ணு ஒரு ஆணும் எல்லா ஊர்லயும் இறங்கி ரோட்ல உட்காந்து சாப்பிடுவாங்க, அப்படி கடையில சாப்பிடுவாங்க, கடற்கரைக்குள்ள சாப்பிடுவாங்க. நான் அந்தமான் போயிருந்தப்ப இந்த இறால் இருக்கு பாத்தீங்களா, இறாலை கூட என்ன பண்றாங்க, அதனுடைய அந்த ஓடை கழட்டிட்டு உள்ள சமைச்சிட்டு திருப்பி அந்த ஓட்டுக்குள்ள வச்சிடறாங்க. ஒரு வாழை இலையில வச்சு கொடுத்தா நம்ம அப்படி கழட்டி பார்த்தோம்னா உள்ள இருக்கிறது அவ்வளவு மசாலோட வந்திருக்கு. என்னமோ பிறந்தப்பயே மசாலோட பிறந்த மாதிரி இருக்காது. இது எங்க போய் பார்க்க முடியும்? அந்தமான் போனா தான் பார்க்க முடியும். அப்ப இந்த அறிவு அதனால தானே கிடைக்குதுன்னு சொல்லி அழகா பேசியிருக்காங்க. இல்ல, மகிழ்ச்சி தான் சுற்றுலாவுக்கு அடிப்படை என்று பேச இன்று புகழ் சுமதி ராஜகோபாலன் அவர்கள் வருகிறார்கள். வாங்க. அன்பும் பண்பும் நிறைந்த நடுவர் அவர்களுக்கும், என்னுடன் பட்டிமன்றத்தில் உரையாட வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், இங்கு பார்வையாளராக திரண்டிருக்கும் பெருமக்களுக்கும் முதற்கண் என்னுடைய இனிய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, சுற்றுலா என்பது மன மகிழ்ச்சியை தரக்கூடியது என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி சொல்லுங்க. அங்க வந்தாங்க, நல்ல மீன் குழம்பு மணக்க மணக்க பேசிட்டு சகோதரி அவர்களுடைய சமையல் திறனை எல்லாம் காமிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. தண்ணி வேற குடிச்சிட்டு இருக்காங்க, காரம் தாங்க முடியாம. சுற்றுலாங்கிறது என்னங்க ஐயா? நம்முடைய தினசரி வாழ்க்கை அலுப்பிலிருந்து ஒரு மகிழ்ச்சி தருவதற்காக, ஒரு மாற்றம் தருவதற்காக நாம் தேடி போகின்ற ஒன்று. குடும்பத்தோடு சேர்ந்து உல்லாசமாக கழிக்கிறது சுற்றுலா, இல்லைங்களா? திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பாக்குறோம், திரும்ப திரும்ப ஒரே விஷயம், ஒரே சீரியல், ஒரே டிவி, ஒரே சமையல். ஒரு மாறுதல் வேண்டாங்களா? அட்லீஸ்ட் திரும்ப திரும்ப ஒரே புடவையை கட்ட முடியுமா? ஒரு புது சேலையாவது கட்டுறோம் இல்லையா? அண்ணன் சொன்ன மாதிரி வீட்டுக்காரர் வந்தவொடனே என்ன கேட்கிறோம், எங்க எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா, நல்ல சாப்பாடு சாப்பிடலாமா, ஹோட்டல்ல போய் எப்படி கேட்கலாம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு அப்புறம் எங்க போறோம்? நேர சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறோம். சினிமாவுக்கு நம்ம ஏன் போகணும்னு நினைக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். அறிவை வளர்க்கவா? ஒரு படத்துல ஒரு பாட்டுல 9 ஊர் சுத்தி காட்டுறாங்கல்ல, சொல்லுங்க பாப்போம். உலக சுற்றுவாளிகள்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்க பாத்துருப்பீங்க. அந்த படத்துல எல்லாமே என்ன தெரியுமா, ஒரு பாட்டு, ஒரு சண்டை, ஒரு வெளிநாடு, அவ்வளவுதான் முடிஞ்சு. 2 கதாநாயகி, 4 கதாநாயகி, 6 வில்லன், 8 பாட்டு, 12 சண்டை, படம் 100 ஓடி போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. முழுவதும் என்டர்டைன்மெண்ட், மகிழ்ச்சி படம். அது கதை என்னன்னு கேளுங்க, யாருக்கும் சொல்ல தெரியாது. ஒரு பாட்டுல 9 ஊரை காட்டுறது திரைப்படங்கன்னு அழகா சொன்னாரு. ஐஸ்வர்யா ராய உலக அதிசயங்கள் 7 முன்னாலேயே நடனம் ஆட விட்டு பார்த்தமே, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு வருத்தம் இருக்குங்க, அந்த படத்தை இந்த வருஷம் எடுக்காம போயிட்டோம்ங்களே. இந்த வருஷம் நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் முன்னால ஐஸ்வர்யா ராய் ஆடி இருப்பாங்கல்ல. உலக அதிசயத்துல 1வது வரப்போது இருக்காங்க. இந்த வருஷத்துல 20வது இடத்துல இருக்கு மீனாட்சி அம்மன் கோயில். நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டோம்னா நிச்சயமா 3வது இடத்துல 4வது இடத்துல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஐஸ்வர்யா ராய்க்காவது ஓட்டு போடுவான். நம்ம ஐஸ்வர்யா ராய மதுரை முன்னால ஆட விடுறது எவ்வளவு பெரிய விஷயம். போறவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கணவன்மார்களுக்கு ஓயாத ஒழியாத வேலை, வியாபாரம், டென்ஷனு, ஆபீஸ் வேலை, ஃபைலு, இவ்வளவு. குழந்தைகள் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? குழந்தைங்க முதுகுல உப்பு மூட்டை தூக்கிட்டு ஸ்கூல் போறாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி சுமை, BA படிச்சவங்களால கூட LKG பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, அந்த லீவ்ல கூட அந்த டீச்சருக்கு அந்த பிள்ளைகளை சும்மா விடுறது இல்ல. லீவை நல்லா கழிக்கலாம்னு நினைக்காத, திங்கக்கிழமை வந்த உடனே மண்டி ஓடுறோம், அம்பட்டு கணக்கையும் போடு. அப்ப பல ஊர்களுக்கு டீச்சரையும் சேர்த்து கூட்டு போறாங்க டூருக்கு, நீங்க வாங்க கணக்கு போட்டுக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி. பிள்ளைகளை இவர்கள் எல்லாருக்குமா மாற்றாக ஒரே ஒரு தீர்வு என்னவா இருக்க முடியும்? சுற்றுலாவாகத்தான் இருக்க முடியும், இல்லைங்களா? பிள்ளைகளோட கணவனோட வெளியிடங்களுக்கு போய்விட்டு வருவது, புதிய இடங்களை பார்க்கிறது, புதிய மனிதர்களை சந்திக்கிறதுங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஐயா, விஞ்ஞானிகள் சொல்றாங்க, ஒரே அடியாக திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வேலைகள் மனச்சோர்வை உண்டு பண்ணணும். டிப்ரஷன் ஏற்படும், மன அழுத்தம், லூஸ் ஆயிடுவோம். அதை தீர்க்கிறதுக்கு ஒரே மாற்று வழி சுற்றுலா. அத போய் மகிழ்ச்சிக்கு இல்ல, நீங்க தண்ணி அடிக்கிறீங்க, குடும்பத்தோட சேர்ந்து போறவங்க யாராவது தண்ணி அடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்களா? இதெல்லாம் சும்மா தெரியாம பேசக்கூடாது. தனியா தம்பி அடிப்பாங்க. ஐயா, நமக்கெல்லாம் ஒரு கருத்து இருக்கு, சுற்றுலா என்பது பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு. அதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லைங்க. ஏன், நம்ம இங்க பக்கத்துல இருக்கிற குமாரர் கோயில் போயிட்டு வருவோம், இல்ல ஒரு வேளாங்கண்ணி போயிட்டு வருவோம். அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தையும் சுற்றுலாவையும் எப்பயும் கம்பைன் பண்ணி வச்சிருந்தாங்க, இல்லீங்களா? சபரிமலை பாத யாத்திரை போறத பாத்திருக்கோம்.
பெரிய வழி பாதையில நடக்கிறத பார்த்திருக்கோம், பழனி பாத யாத்திரை போறத பார்த்திருக்கோம். இதெல்லாம் எதை காட்டுது? ஒரு கூட்டமோட சேர்ந்து கிடைக்கிற இடத்த சாப்பிட்டு கிடைக்கிற இடத்துல தூங்கி ரோடு ஓரத்துல அழகா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இயற்கையோடு இயைந்து வாழ்ந்து ஒரு சேர்ந்து சந்தோஷமா கூட்டமா போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கு. ஐயா, கால் கடுக்க 3-4 நாள் கியூல நின்னு திருப்பதி வெங்கடாஜலபதியை பார்க்கும் போது உள்ள சந்தோஷம் வேற எதுல கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். அப்படி பாருன்னு என்ன முகம் தெரியுது பாருங்க. 8 நாள் நின்னாலும் பரவாயில்லன்னு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அந்த மகிழ்ச்சி அங்க போயிட்டு இவர் 6 அடி முக்கால் அங்கலாம் இவர் கையில எது வச்சிருக்காரு அப்படியே எண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த வைரக்கிரீடத்தையே ஊத்து ஊத்தா பாத்துட்டு இருக்கிறது. அதே மாதிரி தொழிலாளர்கள் பக்கத்துல ஒரு கட்டு சோறு கட்டிட்டு போய் பிள்ளைகளோட அங்க உள்ள ஒரு நீர்வீழ்ச்சியில குளிச்சுட்டு பிள்ளைகளோட சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டு அங்கேயே படுத்து காத்தாட தூங்கி ஃபேனும் ஏசியுமா எதிர்பார்க்கிறோம். தூங்கிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது மனிதனுக்கு இந்த மாதிரியான தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் முயற்சிகள் நிச்சயமாக தேவை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு மாமரத்துல ஒரு சின்ன கயிறை தொங்க விட்டு அதுல ஒரு ஊஞ்சல் அடிப்பாருங்க. வீட்டுக்குள்ள ஆட முடியுமா? 2 விஷயத்துலயும் மோதி டொம்முக்கு அப்புறம் விழுந்துருவோம். அப்படியே மொத்தமே 8 அடிக்கு 8 அடி தான் வீடு இருக்கு. மெஷினுக்கு கூட ரெஸ்ட் வேண்டி இருக்கு. கம்ப்யூட்டர் கூட 10 மணி நேரம் பண்ணா 1 மணி நேரம் ஷட் டவுன் பண்ணி வைக்க சொல்றாங்க. மனுஷனுக்கு மாறுதல் வேண்டாமா? சொல்லுங்க பாப்போம். அதே மாதிரி டாக்டர்ஸ் வந்து திரைப்படங்கள்ல நீங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, பாத்திருப்பீங்க. இவருக்கு உடம்பு சரியில்லை, இவருக்கு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் எதையும் சொல்லிடக்கூடாது, மன மாறுதலுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க கதாநாயகி இருப்பாங்க. அப்படி படம் அப்படி போகும் லேசா. அது தினம் தினம் ஒரே மாதிரி விஷயங்களை நம்ம செய்ய முடியுது, நமக்கு அலுப்பை தரக்கூடியதனால். தினம் தினம் இவங்க சொன்ன மாதிரி மீன் குழம்பு சாப்பிட முடியுமா? தினம் தினம் கோழி குழம்பு சாப்பிட முடியுமா? ஒரு மாறுதலுக்காவது என்னைக்காவது வெஜிடேரியன் சாப்பிடறது இல்லைங்களா? ஆமா, உடம்பு எல்லாம் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நமக்கு மாறுதல்கள் நிச்சயமாக தேவை. மாறுதல்கள் என்பவை மனிதனுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவை. அதில் முக்கியமானது தேவையானது சுற்றுலாதான். சுற்றுலா என்பது மன மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடியது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரமாதமா போக முடியும். யார் யார் சொன்னா? சும்மா வீட்டுல அப்படி ஒரு சைக்கிள் எடுத்து கேரியில உட்கார வச்சு ஒரு சவுண்ட் வாங்க. ஒண்ணுமில்ல, பாத யாத்திரை நடந்து போறப்ப மனிதநேயம் நல்லா வருது. ஒரு சாமி நடக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, 2 சாமி கூட உட்காந்து கூட்டிட்டு போகும். உட்காருங்க சாமி, நான் தண்ணி கொண்டு வந்துடுறேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சிருக்க மாட்டாங்க. எப்படியாவது ஐயப்பனை பார்த்து விடுவான் ஐயப்பன் கோயில் போறப்ப. அப்ப ஆன்மீகம், நட்புணர்வு, மனிதநேயம் எல்லாத்துக்கும் மேல அந்த மகிழ்ச்சிங்கிற ஒரு அற்புதம் அதுலதான் கிடைக்குதுன்னு அருமையா சொல்லியிருக்காங்க.